கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 115வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுத்த இந்த வசனத்தின் படி இதில் நம்ம 2 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இரண்டாவது கர்த்தரை நம்புகிறவர்கள். இவ்விரண்டு காரியங்களும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய துணையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்றால் என்ன? பாதுகாப்பாக இருக்கிறார், அடைக்கலமான துணையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு நாம் கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, முழு இருதயத்தோடு அவரை நம்ப வேண்டும். தாவீது இப்படியாக சொல்லுகிறார். 40வது சங்கீதம் 17வது வசனத்தின்படி, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல தாவீது விண்ணப்பம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவரை தாழ்த்துகிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தாழ்த்துகிறதை நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பத்தின் வழியாக நீர் என் மேல் நினைவாயிரும் என்று சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது பாருங்க, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கூட இன்று வெவ்வேறு விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம காத்திருக்கிறோம். நாம் என்ன நிச்சயத்தோடு ஜெபிக்கிறோம்? கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு அற்புத வாசலை அவர் திறப்பார் என்ற நம்பிக்கையில் தான் நாம் முதலாவது விண்ணப்பம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி மிகவும் முக்கியமானது, என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் துணையாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்று நீங்க எமர்ஜென்சியா, உடனடியா உங்களுக்கு தேவைப்படுற உதவியை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அதற்கு முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி உங்களை முதலாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் என்று நீங்கள் தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, நீங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் என்ற நிச்சயத்தோடு அதை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பண தேவை நிமித்தமாக, இல்லை என்றால் வேறு பிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக உடனடியா உங்களுக்கு ஒரு அற்புத வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவரை நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு துணையும் அவர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமுமாய் இருக்கிறார். ஆதார வசனம் 46வது சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் நமது அடைக்கலமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு துணையுமானவராய் இருக்கிறார். துணை என்றால் என்ன? பிரியமானவர்களே, நெருக்கமானவர்களா நம்முடைய துணை என்று சொல்லுவோம். கர்த்தர் இன்று உங்களுக்கு நெருக்கமானவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய நியமங்களை உண்மையாக நீங்கள் பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை வைத்து அது உடனே நடக்க வேண்டும் என்று நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துணையுமானவராய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க அதற்கு இடம் கொடுக்க போறீங்களா? நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் அற்புதத்தை கட்டளையிடுவார். தாமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளால ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதா
பிதாவே அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க தகப்பனே. நீர் என்று அப்பா எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிறீர், கேடகமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த விசுவாச ஓட்டத்தை அப்பா நாங்கள் ஓடி முடிக்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தாமதிக்க வேண்டாம் தகப்பனே. உடனடியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கு தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் அப்பா நெடுநாளாய் காத்திருந்து அப்பா விண்ணப்பித்த காரியங்களே, சிலர் கண்ணீரோடு விண்ணப்பித்த காரியங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, ஆபத்து காலத்தில் அப்பா நீர் அனுகூலமான துணையாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், பயங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை நீர் இப்பொழுதே கட்டளையிட்டு விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா, பண தேவைகள், அப்பா பொருள் தேவைகள், அது மாத்திரமல்ல சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து ஒரு விடுதலைகள் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. பிரிந்த குடும்பங்களை சேர்த்து வைங்க தகப்பனே. அப்பா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, நீர் நினைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற்றி அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஜெய ஜீவியத்தை செய்ய கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே தகப்பனே. நாங்கள் ஒரு மனதாக ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடு கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் துணையாக இருங்க தகப்பனே. நீர் கேடகமாக, பலனாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக நீர் இருக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா உடைய பிள்ளைகளோடு உடைய சமூகம் அவர்களோடு இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தீங்கொன்று மணுகாதபடி, தீமையிலிருந்து விலக்கி வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின்படி ஜீவகிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களோட கர்த்தர் துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.